மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் அவருடைய சமூகத்தில் அவரே முதல் மாணவராக திகழ்ந்தார். இத்தகைய சிறப்புக்குரியவரின் திருமணம் என்பது மும்பையில் உள்ள பைகுலா மார்க்கெட்டில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் நடந்தது என்பது ஆச்சரியமூட்டும் செய்தி. காரணம், உலகம் முழுவதும் சென்று கற்றறிந்த புகழ்பெற்ற சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர், பல கோடி மக்களின் விடுதலையாளர். இத்தகைய சிறப்புக்குரியவரின் திருமணம் எந்த ஒரு வாடகையும் இல்லாத மீன் மார்க்கெட்டில் நடந்தது என்கிற செய்தி வியப்பிற்குரியதுதான். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், திருமணத்திற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கப்படவில்லை. மீன் மார்க்கெட் எப்போது மூடப்படுகிறதோ அதை பொறுத்தே திருமணத்திற்கான நேரமும் முடிவு செய்யப்பட்டது. திருமண சடங்குகள் முடிந்த பின்னர் பாயிறுதிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்கிற வாதம் தொடங்கியது. அதற்கு பீமாராவ், தந்தையை நீங்களே பெயரை வைத்து விடுங்கள் என்றார். பீமாராவுடைய தந்தை ரமா என்கிற பெயரை வைத்தார். ரமா அங்கு உள்ளவர்களிடம் தன்னுடைய புதிய பெயரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அப்போது ரமாவுடைய தாய் மாமா ரமாவை பார்த்து ரமாபாய் என்று அழைக்கிறார். பாயிரதி தற்போது ரமாபாயாக மாறி தன்னை குடும்ப வாழ்க்கைக்குள் ஈடுபடுத்திக் கொள்கிறார்.